யார்? இந்த இயேசு. இயேசு யார் அப்படின்றத நாம் ஒவ்வொரு வாரமாக சிந்திச்சுக்கிட்டே வரோம். இந்த வாரம் நாம் பார்க்க போகிறது, அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். போதுமானவர், அதாவது இந்த போதும் அப்படின்றது நிறைய இடத்துல என்ன சொல்லுவோம், ஒரு சில இக்கட்டான சூழ்நிலைகளில் இல்லை ஒரு சில விஷயத்தில் இவங்கன்ட்டா போதும்ப்பா, இவருன்ட்டா போதும் செஞ்சிருவேன், இவங்கன்ட்டாங்கன்னா போதும், இவங்க என் கூட அன்ட்டாங்கன்னா போதும், எல்லாத்தையும் செஞ்சிருவேன்னு பல நேரங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுவோம். இவங்க இருந்துட்டா போதும், இவங்க போதும், இது போதும்னு. அதே மாதிரி இயேசு நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் நம்ம கூட போதுமானவராக இருக்கிறார். போதுமானவர்னா என்ன? அவர் போதும், எல்லாமே சாதிச்சிடலாம். என்ன செய்யலாம்? இயேசு போதுமானவராக இருக்கிறாருன்னா என்னங்க செய்ய முடியும்? கிரகிக்க முடியாத அநேக காரியங்களை இயேசு நம்ம கூட இருக்கிறதுனால செய்ய முடியும். திரும்பவும் என்ன காரியம் கேட்டால், கிரகிக்க முடியாத காரியம், நம்மளால் சிந்திச்சு கூட பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட பெரிய காரியங்களை அவர் நம்ம கூட இருக்கிறதுனால கட்டாயம் நம்மளால் செய்து முடிக்க முடியும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை ஒன்று இருக்குது. நீங்களும் நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. ஒரு ஊரில் ஒரு ராஜா என்ன பண்ணாராம், ஒரு நாள் மக்கள்கிட்டலாம் சொன்னாராம், இந்த நாள் அரண்மனை திறந்துருக்கும், நீங்கள் யார் வேணாலும் வரலாம், என்ன பொருள் வேணாலும் நீங்கள் அரண்மனையிலேருந்து எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி. அந்த நாள் வந்தது, அரண்மனையை திறந்தாங்க, மக்கள் ஓடோடி வந்தாங்க. இருக்கிற அரண்மனையாச்சே, தங்கம், விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் இருக்கும். எல்லாரும் வந்து விலை உயர்ந்த பொருட்கள், ராஜாவோட நாற்காலி, சேர் எல்லாத்தையும் தூக்கிட்டு போனாங்க. ஒரே ஒரு சின்ன பொண்ணு என்ன பண்ணாலாம், வந்து அந்த ராஜாவையே அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாலாம். ஏன்? ராஜா வந்துட்டாருன்னா எல்லாமே வந்த மாதிரி தானே. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் இயேசு கூட இருக்கிறாருன்னு சொன்னால், எந்த காரியமாக இருந்தாலும் சரி, காற்றாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, வியாதியாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இயேசு நமக்கு போதுமானவராக இருக்கிறதுனால எல்லா காரியங்களிலும் நாம் ஈஸியாக கடந்து வர முடியும். இயேசு சாதாரணமானவர் இல்லை, மரித்து உயிர் தெழுந்த ஆண்டவர் அவர். என்றைக்குமே நம்ம கூட இருக்கிறவர் அவர். பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கக்கூடியவர் இயேசு. இயேசு சாதாரணமானவர் இல்லை, அவர் நம்ம கூட இருக்கிறார், நமக்கு போதுமானவராக இருக்கிறார். மரணத்தை ஜெயித்த கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறாரு. ஆகையினால நமக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் இயேசு அவருடைய மலை பிரசங்கத்தில் சொல்லுவார், மலை பிரசங்கம் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணும்போது, ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவற்றையே உங்கள் பரமபிதா போஷிக்கிறாரே, உங்களை போஷிக்கிறது அதிக நிச்சயம் இல்லவா அப்படின்னு சொல்லிட்டு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லுவார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் முதலாவது ஃபஸ்ட்டு, நமக்கு எக்ஸாம் இருக்கலாம், காம்படிஷன்ஸ் இருக்கலாம், வேலை இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஃபஸ்ட்டு அவரை நம்ம தேடும் பொழுது அவர் எல்லா காரியங்களிலும் நமக்கு ஜெயத்தை கொடுக்க, நம்ம வழி நடத்த, நம்மை தூக்கி எடுக்க இயேசு நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு போதுமானவராக இருக்கிறாரு. அடுத்த வாரம் இயேசு யார்ன்றத இன்னொரு தலைப்பில் சிந்திக்கலாம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே எண்ணிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே.